ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி யாருக்கு தான் பிடிக்காது? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டு பூரியும் கூட. சின்ன வயசுல நம்ம பூரிலாம் சாப்பிடணும்னு நினைச்சா நம்ம அம்மா அவ்வளோ செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வேலை அதிகம், அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நாம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு காலம் மாறிக்கிட்டே வருது. ஒரு மூவில ஜோதிகா டைலாக் கொடுத்துருப்பாங்க, நான் சொல்ற பூரி எப்பவுமே புஷ்ஷுன்னு தான் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்க வீட்ல நான் சொல்ற பூரி எப்பவுமே புஷ்ஷுன்னு தான் வரும். கோதுமை மாவுல ஒரு கப்பு ஆற வச்சு வச்சிருக்க பாலும் அது கூட கொஞ்சம் ரவையும் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா போதும். பூரி புஷ்ஷுன்னு சாஃப்டா இருக்கும். 2 விரலே போதும். ஆறி போனாலும் நம்ம பிச்சு சாப்பிடுற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா காலையிலேயே எங்க வீட்டுல சூடான பூரியும் அதுக்கேத்த மாதிரி பூரி கிழங்கு வச்சுட்டேன் பாருங்க. எல்லாரும் அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. 2 விரலால அந்த பூரியை பிச்சு பூரி கிழங்குல அப்படியே தொட்டு பெரட்டி எடுத்து வாயில வச்சீங்கன்னா சொல்லவே முடியாத டேஸ்ட். உண்மையாவே சூப்பரா இருக்கும். டேஸ்டான பூரி சாப்பிடணும்னா மேல இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோஸ் வரும். பாய்.